வணக்கம். ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக வந்து க்ளோஸ் ஆச்சு. தோ மார்னிங் செஷன் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் பயாஸோட இருந்துச்சு. கீழே போகுது மேலே வருது, கீழே போகுது மேலே போகுது. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துச்சு. அண்ட் தேர்ஸ்டேல வெனஸ்டே அன்னைக்கு ஒரு ரிவர்சல், அதுக்குமா ஒரு கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உடைக்கிற மாதிரி கடைசி 15 minutes, ரைட், கடைசியில் 3 to 3:15 செம்ம ரேலி, ஆல்மோஸ்ட் ஒரு 100 points அப்சைடு வந்துச்சு. அண்ட் அதில் தான் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆச்சு. ப்ளஸ் 26 points வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இது வந்து ஃபியூச்சர்ஸ். கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 21 points ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 180 points நிஃப்டியோட இன்ட்ராடே ஸ்விங்கு லோ டு ஹை. அப்போ நினைச்சு பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு ஸ்விங் கொடுத்துருக்குன்றது ஒன்று. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 700 points, 698 points வந்து இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் க்ளோஸ் ஆகும்போது மைனஸ் 455 pointsல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்னஸ் காட்டிட்டு இருக்கு. கடைசியாக க்ளோஸ் ஆகும்போது 52,710. சில இஷ்யூஸ் இருக்கு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செபி சேர்மேன் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டனால் ப்ராக்டிக்கலாக எதுவுமே பேச முடியாது. நீ எஜுகேஷன் பற்றி பேசுறியா, நீ ஆர்எஸ்ஐ பற்றி பேசு, பிஇ பற்றி பேசு, இல்லை மற்ற இது பற்றி பேசு, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீ பேசாத. மூமெண்ட் நீ வந்து ஒரு ஸ்டாக்கோட பேர், லெட்ஸ் சே HBI, இது எஸ்பிஐன்னு இருக்கு, இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு நீ சொல்லி இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் வாங்கு சொன்னால் இது வந்து இட் அக்கௌண்ட்ஸ் டு அட்வைசரி, இது வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சு நடந்திருக்கு. பட் நாங்கள் வந்து சில கிளாரிஃபிகேஷனுக்கோசரம் சில விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் லைக்லி வந்து வி ஷுட் கெட் த ரிப்ளை நெக்ஸ்ட் வீக்ல வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். மாதிரி ரைட், நம்ம வந்து யூடியூப்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து பாருங்கன்றது நம்ம சொல்ற மாதிரி சொல்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சிபி ரிஜிஸ்ட்ரேஷன், எஸ், எங்க ஓன் டீம்ல வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க. பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 18 years பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட சில ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 years எக்ஸ்பீரியன்ஸ், 10-12 yearsல அதுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 15+ years ரீஜனல் லெவல்ல ஹேண்டில் பண்ற அளவுக்கு சில ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சிபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஷுட் பி இஷ்யூ ஆஸ் அ கம்பெனி. இந்தியா டைரக்ட்ல வந்து டெஃபினட்டாக வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் மிக விரைவில் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், எங்களோட வெப்சைட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு, கம்ப்ளீட் சோஷியல் மீடியா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நினச்சி பாருங்களேன், ஃப்ளாக் எண்டில் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸாக ரூல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உள்ள வருது. ஒரு விதத்தில் நல்லது, ஏன்னு சொன்னால் மார்க்கெட்ல வந்து வேக்யூம் இருக்கு ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று நல்ல விஷயம் என்னதுன்னு சொன்னால் எடுத்துங்களேன், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 years வி ரெசிஸ்டட். என்னது, இந்த டிப்ஸ் கொடுக்கறது. மாசம் ஆனால் ஒரு 10,000 ரூபா இல்லை 5,000 ரூபா வாங்கிட்டு டிப்ஸ் கொடுக்கறது, டெலிகிராம் சேனல்ல அனுப்புறது, முதல்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, இது மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 12-13 yearsஆவே நாங்கள் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டதுக்கும் நாங்கள் வந்து கொடுத்தது கிடையாது ஒன்று. அண்ட் லாஸ்ட் 3-4 yearsஆ வந்து ஏன் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வந்து தோணுச்சு. ஏன் தோணுச்சு? மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே அது பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, பொறாம கிடையாது அவங்க ஏர்ன் பண்றதுல. எங்க பேரை வச்சு எங்கள்கிட்ட ஏன் போட்டோ போட்டு காசு வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த வருத்தம் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் ட்ரஸ்ட், எங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் வந்து மற்றவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால்தான் ஏன் டெலகிராம் சேனலையும் அதுல வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணது கிடையாது. அதுல வந்து வெறும் டிஸ்கஷனுக்கோசரம் சிலது வச்சிருந்தோம். அது வேணாம். ஏன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 டெலிகிராம் சேனல் வந்துருந்துச்சு என் பேர்லயே, இந்தியா டைரக்ட்ன்ற பேர்ல, உத்தம் குமார்ன்ற பேர்ல என் போட்டோ போட்டு என்னோட லேட்டஸ்ட் வீடியோ எல்லாம் வந்து அதுல ப்ரொபகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடலாம்ன்றது. சோஷியல் மீடியாலேயே நான் ப்ரெசன்ஸ் இல்லை. அது வந்து ஃபேஸ்புக் இருக்கட்டும், ட்விட்டர் இருக்கட்டும், இன்ஸ்டா இருக்கட்டும், இல்லை டெலிகிராம் ஆகட்டும், எதுலையுமே வந்து நாங்கள் ப்ரெசன்ஸ் வச்சுக்கல. கால் பண்ணு, ஏதாச்சும் வேணும், சந்தேகம் இருக்கா கால் பண்ணுன்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். த ஒன்லி திங் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த ஜோஹோ மீட்டிங். ஜோஹோ மீட்டிங்ல உங்களுக்கு தெரியும், இட் இஸ் மோர் ஆஃப் எ இன்ட்ராக்ஷன். அண்ட் 3 மணி நேரத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 மணி நேரம் வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு தான் வந்து நம்ம பதில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்குற ஸ்டாக்ஸ்க்கு தான் நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால
கிளாரிட்டி, மறுபடியும் நான் சொல்றேன், அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் பேசுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம். ஒன்று. ரெண்டாவது, செபி வச்சு பண்றாங்க, சரியா? புரோக்கர்ஸ் எல்லாத்தையுமே, இப்போ நாங்கள் வந்து டைரக்ட் புரோக்கர் கிடையாது, நாங்கள் வந்து சப் புரோக்கிங்கில் இருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் போன வாரத்தில் வந்து ஒரு 30-35 அக்கௌண்ட், எங்கள்கிட்ட இருக்க கிளைண்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு 35 அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிருந்துச்சு. என்னதுன்னு சொன்னால், ஏப்ரல் மாசம் இந்த ட்ரேட் நீங்க பண்ணிருக்கீங்க, அந்த ட்ரேடுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வரல. நினைச்சு பாருங்களேன், ஏப்ரல் மாசத்துல ஏதோ ஒரு ட்ரேடு, 10 ட்ரேட்ல ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிருக்கும். அந்த மிஸ் ஆன ட்ரேடுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, கிளைண்ட் வந்து மெசேஜ் வேணும். எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, 99.99% ஆஃப் ஆல் அவர் கஸ்டமர்ஸ் பை நேம் எங்களுக்கு தெரியும், அண்ட் வி ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் தெம். ஒன்று. ரெண்டாவது, ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்களும் ஒப்ளைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வி ஹேட் அ வெரி கிளீன் ட்ராக் ரெக்கார்ட் அவங்க கூட. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நினச்சி பாருங்களேன், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க, இப்போ நான் 10 மணிக்கு ஒரு ட்ரேட் போடுறேன்னால் 10 மணிக்கு முன்னாடி வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். கிளைண்ட் வந்து ஒன்று ஃபோனாக இருக்கணும், இல்லை இமெயிலாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, செல் பண்ணும் போதும் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். பை பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு. அப்போ ஆப்ஷன் ட்ரேட்லாம் எப்படி பண்ணுவாங்கன்ற நினச்சி பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் தி புரோக்கர்ஸ், நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய பேங்கோட அசோசியேட் ஆன புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து அது மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிளைண்ட் அக்கௌண்ட் இருக்கா, டப்ப 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 டப்பன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் அடிக்கிறது வந்து காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இன்னமும் கிளைண்ட் வந்து யூசர் நேம் வாங்கி ட்ரேட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி கொடுத்துடாதீங்க. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. எந்த நபருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ பிடிப்பே கிடையாது. அவங்க வந்து ஏபி எடுத்துக்கிட்டோம், ஆத்தரைஸ் பர்சன் வாங்க. அதாவது ஒரு புரோக்கிங் கம்பெனி இருக்குன்னா அதுக்கு சப் புரோக்கரா இருக்கலாம், இல்லை ஆத்தரைஸ் பர்சன் இருக்கலாம். அது மாதிரி ஆத்தரைஸ் பர்சன் இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினல்ல இருந்து அவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் எல்லாமே இருக்கும், அதுல ஆர்டர் போடலாம். அப்ப அந்த ஆர்டர் போட்டது அந்த நபர்ன்றது தெரியும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்க வந்து செபிட்ட நாளைக்கு கம்ப்ளைண்ட் நீங்க போனாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்க டெர்மினல் மூலமா தான் ஆர்டர் போட்டிருக்குன்றது ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த சைடு புரோக்கர் சைட்ல ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வந்து ஒரு 8-10 மாசமாவே இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 3 மாசம் பக்காவா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு புரோக்கரும், பெரிய புரோக்கர் ஆகட்டும், ஐ டென்ட் வாண்டட் டு நேம், நம்பர் டாப் 5 புரோக்கர்ஸ் எடுத்துங்க, அந்த டாப் 5 ஆகட்டும், இல்லை கீழே இருக்கிற சின்ன புரோக்கர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பதறி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஏஞ்சல் ஒன்ல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 500-600 சப் புரோக்கர்ஸ் ஆர் ஏபின்னு வச்சுங்களேன், இவங்களை எல்லாத்தையுமே வந்து டெர்மினேட் பண்ணாங்க. காரணம், இந்த கம்ப்ளைன்சஸ் இஷ்யூஸ் வந்து பண்ணாதனால. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. செபிஏ புரோக்கர்ஸை சரிப்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து அவங்களோட டார்கெட் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் வரும்போதும் அவங்களுக்கு வருமானம் வருது இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அவங்க பண்ணிதான் ஆகணும். ஸோ அந்த இதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விதத்துல நல்லது, பல விதத்துல வந்து கஷ்டமான விஷயம். ஜென்யூனா பப்ளிக் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும், எஜுகேட் பண்ணிட்டு இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து மாட்டினாங்க. இட்ஸ் குட் தட் வி ஆல் பிகம் ரெகுலரைஸ்ட். மிக விரைவில் எங்க சைட்ல இருந்து நிறைய நல்ல நியூஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம். சரி, அடுத்தது வந்து நிஃப்டி பத்தி நம்ம இன்னைக்கு பேசிடலாம். இன்னைக்கு நான் கொடுக்குறேன், லெட்ஸ் சி. 24,378 அந்த லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ரைட், நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸ் பத்தி பேசுறது இல்லை, எல்லாமே ஸ்பாட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸ்பாட் ட்ரேட் பண்ண முடியாது, ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரேட் பண்ண முடியும். 379, ரைட். நீங்க வந்து அதை ஸ்டாப் லாஸ் வந்து 24,265, 79ல இருந்து 265ன்றது 79ல 18 நீங்க வச்சீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 115 ரூபா கீழே வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கிறேன். இதுக்கான இலக்கு, இலக்கே வந்து எடுத்துக்கிட்டோம்னா 24,570 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், கீழே ஸ்டாப் லாஸ் வந்து 265, இலக்கு வந்து 24,570. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கடைசியா ட்ரேட் ஆன லெவல் வந்து 52,700. இதுக்கான டவுன் சைட் ஸ்டாப் லாஸ் 52,450. டைட்டா ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொன்னால் ஒரு 250 பாயிண்ட், அதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, நான் வந்து கொஞ்சம் அப்படி விரிவா நான் கொடுக்கறதுக்கு ரெடின்னு சொன்னால் 52,150 வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம்.
ரைட்? ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட் தள்ளி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். ஆனால் இலக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் இலக்கு வந்து 53,365 அண்ட் அது வந்து முதல் இலக்கு. எவ்வளவு தூரம்? ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட் அப்சைட், 665 பாயிண்ட் அப்சைட், 1:1 ரிஸ்க் ரிவார்ட். ஆனால் ஒரிஜினல் இலக்கு வந்து எங்க இருக்கு? 53,750 இருக்கு. இது வந்து மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வீக்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது செக்டார் பத்தி நம்ம பேசலாம். கட்டாயம் சிபி வந்து இது பத்தி எதுவுமே பேசல. எந்தெந்த செக்டார் வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கு, அதாவது பாட்டம் ஃபிஷிங் தெரியுமா? நாங்க வந்து இதுதான் பண்றோம். பாட்டம் ஃபிஷிங்ன்றது ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பிரைஸ்க்கு மேல போயிருக்கு, அதுல இருந்து ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு, டைம் கரெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இந்த சுப்பா ருஸ்தம்னு நாங்க சுப்பா ருஸ்தம்னா ஒளிஞ்சிட்டு இருக்க கேடிங்க, ரைட்? இவங்க வந்து பாட்டம்ல வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, ரைட்? அந்த பாட்டம் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கிறதா நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்றது. அந்த ஐடென்டிஃபை பண்ணோன்னே இவங்க வந்து ஒரு சிக்னல் கிடைக்கும். என்ன சிக்னல்னால் இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூம் பிரேக் அவுட் கொடுப்பாங்க, இல்ல பிரைஸ் பிரேக் அவுட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் கப் சுப்புன்னு இருக்கும், ரைட்? நாங்க அந்த கப் சுப்புன்னு உட்காந்துட்டு இருக்க இடத்துல தான் நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்டர் பண்றது. அண்ட் இந்த வால்யூம் பிரேக் அவுட் இல்ல பிரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்து அதை பார்ப்பாங்க. அது வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ்லயும் காட்டும். உங்களுக்கு வந்து வால்யூம் இண்டிகேட்டர்ல காட்டும், வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருக்கு, பிரைஸ் நல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு பெரிய வால்யூமோட ஒரு ட்ரெண்ட் லைனை உடைச்சிருக்கு, RSI வந்து இப்படி வந்திருக்கு, பை ஜோன்ல வந்திருக்கு, இது எல்லாம் ஊர் பேசும். ஸோ இது வந்து டெக்னிக்கல் அனாலிஸ்ட் பேசுற லெவல். அண்ட் மீடியா எங்க பேசும் தெரியுன்னா, இந்த லெவல்ல இருந்து அடுத்த ஒரு 4-5% மூவ் ஆனதுக்கு அப்புறமா மீடியால பேசும். இது வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இது இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப நீங்க எக்ஸிட் பண்ற டைம். ஸோ இது மாதிரிதான் உங்களுக்கு வந்து ரைட் நவ் எனர்ஜி செக்டார் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடி ஆக போகுது, ரைட்? மிக விரைவில் வரும். அடுத்தது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இன்ஃப்ரா, ரைட்? இந்த எனர்ஜி அண்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு இருக்கு, சிக்னல் கிடைச்சிருச்சு. வேற சிக்னல் கிடைக்காதது வந்து இன்ஃப்ரா, கமாடிட்டி பேஸ்ட் ஸ்டாக்ஸ், ஹெல்த் கேர், ஃபார்மா, பப்ளிக் செக்டர், என்டர்பிரைஸ். நான் இன்னைக்கு வந்து 6-7 செக்டர் பத்தி பேசியிருக்கிறேன். மறுபடியும் நான் சொல்றேன், எனர்ஜி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இது ரெண்டுமே வந்து சிக்னல் ஆல்மோஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த கட்டத்துல இன்னும் ஒரு மேபி திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ள சிக்னல் வரலாம்ன்றது இன்ஃப்ரா, கமாடிட்டி, ஹெல்த் கேர், ஃபார்மா, பப்ளிக் செக்டர், என்டர்பிரைசஸ் இது எல்லாமே இருக்கு. ஹெல்த் கேர்ல சென்னை பேஸ்டு நம்ம எம்ஜிஆர் சேர்த்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல பிரேக் அவுட் லெவல்ல நிக்குது. சரி, எதெல்லாம் வந்து வீக் ஆக போகுது, அதாவது இன்னைக்கு வரைக்கும் பயங்கர லீடிங்ல இருந்தாங்க, இவங்களாம் வந்து கீழே வரப்போறதுன்றது ஃபைனான்ஸ் செக்டர், அதாவது நம்ம NBFC எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து வீக் ஆகுது. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், அடுத்தது வந்து சர்வீஸ் செக்டர், இந்த மூணுமே வந்து வீக்னஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அண்ட் மேல போகாதுன்னு நான் சொல்ல, போறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் கடைசி கட்டம்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுங்க, ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான சான்சஸ் வந்துருச்சு. ரெண்டாவது நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆட்டோ செக்டர்ஸ் செம்ம நல்லா ரேலி கொடுத்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து பஜாஜ் ஆட்டோ உலக சாதனை பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? என்னது? சிஎன்ஜில, ரைட்? சிஎன்ஜில உலகத்துல ஃபர்ஸ்ட் பைக், செம்ம லீடர். அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு லிட்டரோ அதாவது ஒரு யூனிட் நீங்க சிஎன்ஜி நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் 370 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குதுப்பா. வேற என்ன வேணும்? 60 ரூபா 65 ரூபா சிஎன்ஜி. அந்த இது நீங்க போட்டீங்கன்னா ஒரு தடவை நீங்க டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா 3000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். 10 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா 3000 கிலோமீட்டர் பக்கமா ஓட்டலாம். நல்ல விஷயம், வேர்ல்ட் ரெக்கார்ட். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் செக்டார்ல வந்து அவங்க டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ், லீடர்ல உள்ள வந்திருக்கிறாங்க. இது எப்படி போகுதுன்றது தெரியாது, பட் டெஃபினட்டா வந்து ஒரு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பேசிக்கா பார்க்க வேண்டியது, வெயில்ல பைக் நின்றுச்சுன்னா என்ன ஆக போகுது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சென்னையில சிஎன்ஜி பெட்ரோல் பங்க் ரொம்ப கம்மியா இருக்கு. காலையில நீங்க போனீங்கன்னா மோஸ்டா ஆட்டோக்காரன் 1 கிலோமீட்டர் கியூல நிக்கிறாங்க.
இதெல்லாம் எப்படி பிடிக்க போறோன்றது தெரியாது. பட் எனிவே பைக் வந்திருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். இது மாதிரி நிறைய நியூஸ்லாம் இருக்கு. கவர்மெண்ட்டும் வந்து டிஃபென்ஸ் செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. போர்ட், ரைட்? இப்போ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 76,000 crores வந்து ஒரு போர்ட் போட போறதா சொல்லியிருக்கிறாங்க. விழிஞ்சியம் மாதிரி வந்து ஒரு மதர் போர்ட்டு. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைடில் நிக்கோபார் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் போர்ட் வந்து போட போகிறாங்க. அது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு. அதுவும் வந்து மோஸ்ட் லைக்லி இந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் பட்ஜெட் வரைக்கும் ரேலி ஆக போகுதா இல்லை பட்ஜெட்டுக்கு அப்புறமா ரேலி ஆக போகுதான்றது பார்க்கணும். அடுத்த வாரம் வந்து ஒரு குரூஷியலான லெவல் இந்த 24,500க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.